ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நம்ம பூஜை வேலையெல்லாம் முடிச்சாச்சுங்க. வீட்லேயும் முடிச்சாச்சு, கடையிலையும் முடிச்சாச்சு. ஆனால் எல்லாம் முடிச்சாச்சு. ஆனால் பல்லு வலி சரியாகலாங்க. ஒரே பல்லு வலியாக இருக்குது. நேற்றுலேருந்து ஒன்றுமே புரியல. யாராவது பேசினா ரொம்ப டென்ஷன் ஆகுது. பல்லு வலிக்கு என்னடா பண்ணுறதுன்ட்டு இருந்தேன். டாக்டர்ட்டையும் போக காமிக்க டைம் கிடையாது. பிள்ளைங்க கடையில் இருந்தாங்கன்னா போய் டாக்டரை காமிச்சிட்டு வரலாம். மாத்திரை டேப்லெட் யூஸ் பண்ண மாட்டேன். சும்மா டேப்லெட் போட்டால் அந்த நேரத்துக்கு வலி நிற்கும், அதுக்கப்புறம் வலி போகாது. அதனால் டேப்லெட் போடலைங்க. இப்போ ஏதாவது நாட்டு வைத்தியம் ஏதாவது இருந்தால், நல்ல நாட்டு வைத்தியமாக இருந்தால் பரவாயில்ல செய்யலாம் அப்படின்ட்டு ஒரு சிஸ்டர் யூடியூப்பில் சொல்லியிருந்தாங்க. மிளகு ஒரு 10 மிளகு எடுத்துக்கோங்க, கொஞ்சோண்டு கல் உப்பு எல்லாம் நுணுக்கிட்டு வெளிப்புறமாக வைங்க, உள்புறமாக வைக்காதீங்க, அது உமிழ்நீர்லாம் வந்துடும், சரியாயிடும்னாங்க. சரி, அதை நான் வச்சுருக்கேன். அது எப்படி இருக்குன்ட்டு நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஏன் பெற்ற இன்பம் அனைவரும் பெற வேண்டுற மாதிரி நான் என் கஸ்டமர் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெலாம் நான் எப்படி சரியாகுது அப்படின்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. அப்புறம் அடுத்த விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இந்த சூடம்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, தயவு செய்து சூடம் பயன்படுத்தாதீங்க. சில பேர் சொல்லுவாங்க கிராமத்தில், சூடத்தை நல்லா நுணுக்குங்க, நுணுக்கி உள்ளே வைங்கங்க. இப்போலாம் கெமிக்கல் கலந்து வருது, அதெல்லாம் தயவு செய்து வச்சிடாதீங்க சூடம்லாம். நீங்கள் உங்களால் முடிஞ்ச, என்னால் டாக்டரை போக முடியல, டைம் கிடைக்கும்போது நான் போய் காமிச்சிட்டு வந்துடுவேன். பிள்ளைங்கள் இருக்கும்போது தயவு பல்லு வலினா இப்போ டாக்டரை காமிங்க. பல்லு வலி, காது வலி, காதுக்குள்ளே ஏதாவது போயிடுச்சுன்னா ஏதாவது ஒரு சொல்லுவாங்க. எனக்கு ஏன் கேட்குறீங்க? போன வாரம் காதுக்குள்ளே பட்ஸை வச்சு க்ளீன் பண்ணும்போது பட்ஸு போய் மாட்டிக்கிச்சுன்னா சரி என்னடா பண்ணுறதுன்னு ஒரு 2 நாள் மொதல் நாள் விட்டுருச்சு. மறுநாள் பிள்ளைங்க இல்லைன்ட்டு மறுநாள் டாக்டரை போய் காலையில் போய் காமிக்க ஜிஹெச்சுக்கு தான் போனேன். ஜிஹெச்சுக்கு போய் கேட்டால் அவங்க நல்லா பார்த்தாங்க. மட்டும் என்ன பஞ்சோட சண்டை போட்டிங்களான்னா, பஞ்சு பார்த்தா உள்ளே இருக்குது, மேலே இருந்துச்சு. என்னடா பண்ணுறதுன்ட்டு 2-3 பேர் வந்தாங்க, குரடெல்லாம் எடுத்தாங்க. அதை பார்த்தாவே பயந்து வந்துருச்சு. அப்புறம் என்னடா பண்ணுறதுன்னு அவங்க சொன்னாங்க. இன்னொரு டாக்டர் சொன்னாங்க, நல்லா பார்த்துட்டு சொன்னாங்க, உள்ளே இருக்குமா, நீங்கள் நீங்கள் புதுக்கோட்டை ஜிஹெச்சுக்கு மெடிக்கல் காலேஜ் போங்க, போயிட்டு இந்த 108 பக்கத்தில் ஒரு எமர்ஜென்சி இருந்துச்சு, அவங்களோட நீங்கள் 108 போயிருங்க. போயிட்டு அங்கே போய் அட்மிட் ஆகிட்டு ஸ்டெத்தஸ் மூலமாக என்னமோ கருவி மூலமாக எடுப்பாங்க. அதை எடுத்துகிட்டு நீங்கள் வந்துங்க, அந்த டாக்டர் வந்துருந்தால் எடுத்துருவாங்க. நான் அடப்பாவீங்களா, என்னடா பண்ணுறது சாமி, நம்ம பொழப்பே 1000 பொழப்பாக இருக்குது, இதில் வேறு 108க்கு போகணுமான்ட்டு நினச்சிக்கிட்டு யோசித்து ரொம்ப கவலைப்பட்டேன். அப்புறம் நான் உடனே ஒரு டிடி இன்ஜெக்ஷன் மட்டும் அவங்க எழுதி கொடுத்தாங்க. டிடி இன்ஜெக்ஷன் போட்டுட்டு நேராக வந்தேன். இன்னொரு டாக்டர் இருக்காங்க, அவங்களும் கவர்மெண்ட் சர்வெண்ட் தான். அவங்க ப்ரைவேட்டில் வச்சுருவாங்க. அந்த டாக்டரை காமிச்சேன், உடனே பார்த்தாங்க, டக்குன்னு எடுத்துன்னு முடிச்சுன்னு நிம்மதியாகி போச்சு. அது மாதிரி நம்ம வீட்டில் ஏதோ ஒன்றுமோ சொன்னாங்க, நீங்கள் சுடுதண்ணி கொஞ்சம் காய்ச்சி அதில் ஊற்றுங்க. நாங்கள் என்னென்ன அதனால் வீட்டில் சொல்கிறதெல்லாம் நீங்கள் யாரும் சொல்கிறதெல்லாம் கேட்காதீங்க, டாக்டரை போய் காமிச்சு சரி பண்ணிவிட்டு வாங்க. அது மாதிரி எனக்கு நடந்தது நான் சொல்கிறேங்க. ஓகே, பாய்ங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.